ஹாய், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எல்லோரும் எதோ எப்படி எப்படியோ செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி மெத்தடில் செய்கிறேன். இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து தனியா 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, அரிசி 1 ஸ்பூனு, அதோடு வந்துட்டு ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோடு வந்துட்டு பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி, அப்புறம் வந்துட்டு மஞ்சப்பொடி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காவை செப்பரேட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியவும், கருவேப்பிலை, பெருங்காயம், வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை தூக்கி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கையில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லானா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க குழம்ப. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயிரை வந்து நல்லா கடைஞ்சாலும் சரி, இல்லை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் ஊற்றிட்டு அவ்வளோதான். நீங்கள் திருப்பி அடுப்பில் ஏற்றி சுட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செமையாக இருக்குங்க.